ஹலோ ஜென்ரேஷன் கிரியேட் பண்ணலாமா டெக்கில் ஒரு வைப்ரேஷன். இது நம்ம டெக்கின் நெக்ஸ்ட் ஸ்டெப். இன்னைக்கு நம்ம டெக்கின் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஃப்ரண்ட் அண்ட் என்னது பேக் அண்ட் என்னதுன்னு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் எண்ட்னா யூசருக்கு விசிபிள் ஆகிற பார்ட் ஆஃப் த வெப்சைட் ஆர் ஆப்பை தான் ஃப்ரண்ட் எண்டுன்னு சொல்கிறோம். நம்ம ஒரு வெப்சைட்டில் பார்க்குற பட்டன்ஸ், டெக்ஸ்ட், இமேஜஸ், கலர்ஸ், மெனூஸ், ஃபார்ம்ஸ் இதெல்லாம் தான் ஃப்ரண்ட் எண்ட். எக்ஸாம்பிளுக்கு அமேசானை ஓப்பன் பண்ணுறோம், அதில் பார்க்குற ப்ராடக்டோட ஃபோட்டோ, ஆட் டு கார்ட் பட்டன், சர்ச் பார், ரேட்டிங் ஸ்டார்ஸ் இதெல்லாம் தான் ஃப்ரண்ட் எண்ட். சிம்பிளாக சொல்லணும்னா ஃப்ரண்ட் எண்ட் இஸ் வாட் யூசர்ஸ் see and click. ஓகே, இப்போ பேக் எண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். பேக் எண்ட்னா நம்ம பார்க்குற ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நடக்கிற லாஜிக்ஸ், டேட்டா பேசஸ் அண்ட் சர்வர் சைட் ஒர்க்லாம் பேக் எண்டுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் யூசருக்கு விசிபிளாக இருக்காது. பட் பேக் எண்ட் இல்லைன்னா வெப்சைட்டே ஒர்க் ஆகாது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அமேசானில் ஆட் டு கார்ட் கொடுத்தா பேக் எண்டில் தான் டேட்டா சேவ் ஆகும், டோட்டல் கால்குலேட் பண்ணும் அண்ட் ஆர்டரும் ஸ்டோர் பண்ணும். சிம்பிளாக சொல்லணும்னா பேக் எண்ட் இஸ் வாட் மேக்ஸ் த வெப்சைட்ஸ் ஆக்சுவலி ஒர்க். ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ன்றது வாட் யூசர்ஸ் see and interact அண்ட் பேக் எண்ட்ன்றது வாட் ரன்ஸ் பிஹைண்ட் த சீன்ஸ். இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது? எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோமோ அப்படி இதெல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கும் சில லாங்குவேஜஸ் யூஸ் ஆகும். ஃப்ரண்ட் எண்டில் யூஸ் பண்ணுற லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக HTML, CSS அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பேக் எண்டில் ஜாவா, பைத்தான், PHP, Node.jsலாம் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு டேட்டா பேசஸ் லைக் MySQL, MongoDBலாம் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் என்னது, எப்படி இதை ஈஸியாக கற்றுக்கிட்டு யூஸ் பண்ணலான்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்ன ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் வைப்ரேஷனில் மீட் பண்ணலாமா? இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வெப் வைப்ரேஷனில் மீட் பண்ணலாம். பாய்.